நவகிரகங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சனிதேவர். இந்த சனிதேவரை தான் நவகிரகங்கள்ல நாம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நவகிரகங்கள்ல சிறந்த கிரகம் சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சனிதேவரானவர் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். அதே போல நம்ம மிருத்யுவுக்கு அதிபதியாக, அதாவது மரணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யமனினுடைய தம்பியும் இந்த சனீஸ்வரர் தான். இப்படி சனீஸ்வரரினுடைய பெருமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சனீஸ்வரர் தான் ஒரு ஜாதகருக்கு அவரினுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையை பலனாக கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுறார். அதனாலதான் சனியை கர்மபல தாத்தா அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஜாதகத்துல சனீஸ்வரரோட தசாபுக்தியானது வரும் பொழுது பலவிதமான தொல்லைகளை ஆரம்பத்துல சனீஸ்வரர் ஏற்படுத்தினாலும் நம்மை விட்டு சனீஸ்வரர் விலகும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்துவிட்டு விலகிறார் அப்படின்னு இந்த பழமொழிக்கு அர்த்தமாக சொல்லப்படுறது. இப்படி பலவிதமான மகிமைகளும் மகத்துவங்களும் உடைய சனிதேவரோட அருள் பெறுவதற்கு எளிய ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். வரீங்களா? சூரியபுத்ரோ தீர்கதேஹோ விசாலாட்ச சிவப்பிரிய மந்தசார பிரசன்னாத்மா பீடாம் ஹரதுமே சனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நாம முடிஞ்ச போது ஜபம் செய்து முடிந்த போது எள்ளை நாம தானமாக கொடுக்கும் பொழுது சனீஸ்வரரோட அருள் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல இந்த மந்திரத்தை ஜபம் செய்து எள்ளை தானம் செய்யும் பொழுது சனீஸ்வரர்னால ஜாதகத்துல ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி சனீஸ்வரரோட அருளால பலவிதமான நன்மைகளும் நடக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரிய புத்திரனாக இருக்கக்கூடியவரும் அழகான நீண்ட தேகத்தை உடையவரும் நீண்ட கண்களை உடையவரும் சிவபெருமானுக்கு பிரியமானவரும் மெல்லமாக நடக்கக்கூடியவருமான அந்த சனீஸ்வரர் என்னோட ஜாதகத்துல இருக்கிற பீடைகளை நீக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாக சொல்லப்படுது.